ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐமா. இது ஐஸ் விலாக். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நான் சொல்கிறதாங்க, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பை தப்பான வழியில் பயன்படுத்துறத விட நம்ம போடுற ஒரு விஷயம் 4 பேருக்கு பயனுள்ள மாதிரி நம்ம போடலாமே. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்க கேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் அந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புரிகிற மாதிரி நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா யான்சி. அவங்க வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு மீட்பு முகாமில் தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதாவது 12th முடிச்சுட்டு காலேஜுக்காக அப்ளிகேஷனும் போட்டிருக்காங்க. அவங்க பேர் வந்து யான்சி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யான்சி வந்து கடலூரில் உள்ள ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காங்க. கடலூரில் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அவங்களோட கூட படித்த பொண்ணை பார்க்குறதுக்காக, அதாவது அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி, இந்த மாதம் 19ஆம் தேதி அவங்க அம்மா அப்பா பர்மிஷனோட ஸ்கூலில் படித்த என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு சென்னை வந்திருக்காங்க 19ஆம் தேதி. அப்போ இந்த இன்சிடென்ட் எப்போ நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி. என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி கோயம்பேட்டில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதி 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா யான்சி வந்து 30ஆம் தேதி கோயம்பேட்டில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு போகிறாங்க. அங்கே யார் யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யான்சி போகிறாங்க. யான்சி கூட சேர்ந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து மொத்தம் 7 பேர் அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு போகிறாங்க. பாரு தெரியும் நினைக்கிறேன். தனியார் ஹோட்டலுக்கு பாருக்கு போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து 7 பேர் போயிருக்காங்க. அவங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யான்சியும் 17 வயது சிறுமியை மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து வந்திருக்காங்க. மற்றபடி அவங்க கூட வந்த ஃப்ரெண்டு எல்லாமே தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அந்த கிளப்பில் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே டான்ஸ் ஆடுறதை பார்த்துக்கிட்டு யான்சியும் அவங்க கூட ஒரு 17 வயது சிறுமியும் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கும்பல், அதாவது இன்னும் ஒரு 7 பேர் அவங்க ஃப்ரெண்டு கேங்காக சேர்ந்து ஒரு 7 பேர் இவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பிளப்புனால நமக்கு தெரியாதா, இவன் பேர் என்ன, என்ன ஒரு எந்த அந்த மாதிரி ஒரு பேச்சுவாக்கில் இன்னொரு தனி கும்பல் ஒரு 7 பேர் அவங்க ஃப்ரெண்டாக சேர்ந்துட்டு யான்சிக்கிட்டையும் அந்த 17 வயது சிறுமிக்கிட்டையும் வந்து பேச்சு கொடுத்து பிரச்சனை ஆயிருக்கு. ஸோ அவங்க பிரச்சனை பண்ணதை பார்த்துட்டு யான்சிக்கிட்ட இவங்க தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யான்சியோட ஃப்ரெண்டு ஒரு 7 பேர், ஆப்போசிட் பேர் ஒரு 7 பேர், இந்த 2 பேருக்குமே ஃபைட் ஆகுது. இவன் நெட்டித்தரல அவங்க நெட்டித்தரல இப்படின்ற மாதிரி 2 பேர் சைடில் ஒரு பிரச்சனையாகுது. ஸோ இதை பார்த்த அந்த நட்சத்திர ஹோட்டலோட பவுன்சர்னால் எல்லா ஹோட்டல்லையுமே பாடி கார்டுன்னு வச்சுருப்பாங்கல்ல, சரி தெரியும், தெரியாதவங்க தான் நான் சொல்கிறேன். பவுன்சர் வந்து பாடி கார்டு மாதிரி நிற்பாங்க, எல்லா நட்சத்திர ஹோட்டல்லையும் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் 2 தரப்புலையும் சண்டை போடுறத பார்த்தா அந்த பவுன்சர் என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே வெளில துரத்தி விட்டுறாங்க. நீனு போ அப்படின்னு சொல்லி 2 குரூப்புமே வெளில துரத்தி விட்டுறாங்க அந்த பவுன்சர். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைட்டாக கார் பார்க்கிங்க்கு போகிறாங்க. அங்கே கார் பார்க்கிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காரை எடுக்கும்போது, சப்போஸ் காரை நிறுத்துறது பக்கத்தில் பைக்கும் எடுத்திருக்காங்க. ஒரு கும்பல் காரில் வந்திருக்கு, ஒரு கும்பல் பைக்கில் வந்திருக்கு. ஸோ நான்சியோட ஃப்ரெண்டு எல்லாமே பைக்கில் தான் போயிருக்காங்க. அப்படி அவங்க பைக் எடுக்க போகும்போது, இவங்க கார் எடுக்க போகும்போது அங்கேயும் கை கலப்பாகுது. இவங்க அவங்கள அடிக்க, அவங்க இவங்கள அடிக்கன்னு சொல்லி அப்போ 2 பேருக்கிட்டுமே சண்டையாகுது. ஸோ இந்த சண்டையை பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யான்சியோட ஃப்ரெண்டுங்க ஒரு 2 3 பேர் ஆப்போசிட்டில் வந்த ஒரு காரு, அந்த காரில் வந்து கல் எடுத்து காரை அடித்து உடைக்கிறாங்க. ஸோ 2 முன்னாடி கல்லால் எடுத்து அந்த காரை உடைக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, என் கார்லேயே கல்லை விட்டு அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் கலர் காரில் வந்து அந்த பைக்கை துரத்திட்டு போகிறாங்க. அந்த பைக்கை துரத்திட்டு போகும்போது அந்த பைக் வந்து மிஸ் ஆகிடுது. அவங்க ஜான்சியோட ஃப்ரெண்டுங்க வந்து மிஸ் ஆகிடுறாங்க, அவங்க கிடைக்கல. கல்லை விட்டு காரில் அடிச்சுட்டு அவங்க மிஸ் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க இந்த ஆத்திரத்தில் இருக்கும்போது, என்னடா நம்ம காரை அப்படி உடைச்சிட்டாங்களே கல்லால் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்துகிட்டு இருக்கும்போது, அந்த பேட் லக்கு யான்சிக்கு அங்கே தான் இருந்திருக்கு. யான்சியோட ஃப்ரெண்டு காரில் கல்லை விட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. பட் அவங்களோட துரதிர்ஷ்டம், அந்த காரில் அந்த பசங்க தேடிட்டு நிற்கும்போது யான்சி 17 வயசு சிறுமி, அந்த 17 வயசு சிறுமியோட லவ்வர்னு சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. ஒரு ஆண் நண்பர்னு வச்சுக்கோங்களேன். ஆண் நண்பர், யான்சி, நடுவில் ஒரு பொண்ணு. இவங்க 3 பேரும் அந்த சைடு அந்த காரை கிராஸ் பண்ணி போகிறத இந்த 7 பேருமே காரில் உட்காந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ இவங்களோட ஃப்ரெண்டு தானே, இவங்க தானே பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க யான்சி போகிற பைக்கை பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. கோயம்பேட்டில் நடக்குது இந்த சம்பவம். நம்ப முடியலல்ல, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபேமஸான ஒரு ஏரியா தான் கோயம்பேடு. ஆனால் இன்றைக்கி கோயம்பேடு எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யான்சியோட காரு பின்னாடியே, அந்த பைக்கு பின்னாடியே அந்த காரு துரத்திட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா காரை வச்சு அந்த ஸ்கூட்டியை அடித்து தூக்குறாங்க. அப்படி தூக்கும்போது யான்சி போய்ட்டு பயங்கரமாக, அதாவது 10 கிலோமீட்டர் பார்க்கும்போது பைக் இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் லாங்காக பைக்கு இழுத்துக்கிட்டே போகும்போது யான்சிக்கு பயங்கரமாக அடிப்படுது. முகம் ஃபுல்லாக பயங்கரமாக ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இந்த நியூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கோயம்பேடு காவல் நிலையத்துக்கு போகுது.
அப்போ இந்த கேஸ் வந்து கோயம்பேடு காவல் நிலையத்துக்கு போகுது. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி தான் கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த நியூஸ் போகுது. அப்போ போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து அவங்க ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு அது சிசிடிவியை செக் பண்ணும்போது போலீஸ் அந்த சிசிடிவியை செக் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா 6 பேர் போகிறாங்க. கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கேஸ் போகுது. அவங்கள ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு அந்த சிசிடிவி போலீஸ் வந்து செக் பண்ணும்போது 6 பேர் அந்த காரில் இருக்கிற போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரில் சூளைமேட்டை சேர்ந்த பாலகுரு அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கைது பண்ணுறாங்க. சிசிடிவி வச்சு சூளைமேட்டை சேர்ந்த பாலகுரு அப்படின்றத வந்து போலீஸ் கைது பண்ணுறாங்க. அப்போ அந்த பாலகுரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து காரில் உட்கார்ந்து தான் இருந்தேன், நான் கார் ஓட்ட கிடையாது, காரை ஓட்டுனது வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்றது மாதிரி பாலகுரு வந்து போலீஸ்க்கு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் அப்படி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நீ ஓட்டலையா, அப்போ உன் ஃப்ரெண்டோட பேர் சொல்லு, உன் ஃப்ரெண்டு யார் எந்த இடம் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து தேடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, காரை வந்து நான் ஓட்ட கிடையாது, காரை ஓட்டுனது விருகம்பாக்கத்தை சேர்ந்த ஜென்சி, ஜென்சி திமுக உறுப்பினர் சுமன் சக்திவேல் அப்படின்றது தெரிய வருது. அதாவது அந்த பாலகுரு என்ன சொல்கிறா, நான் காரை ஓட்டலைங்க, என் ஃப்ரெண்டு தான் காரை ஓட்டினான், என் ஃப்ரெண்டு வந்து விருகம்பாக்கத்தை சேர்ந்த சென்சி திமுக உறுப்பினர் சுமன் சக்திவேல் அப்படின்றத அவங்க போலீஸ்கிட்ட வாக்குமூலமாக சொல்கிறாரு. அப்படி அங்கே போயிட்டு வந்து அவர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லும்போது அதில் என்ன போலீஸ் விசாரிக்கும்போது என்ன வருதுன்னா, இந்த சுமன் சக்திவேலோட அப்பா வந்து ஒரு தொழிலதிபர் அப்படின்றது போலீஸுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ் தனிப்படை அமைச்சு சோதனை தேடிட்டு பாண்டிச்சேரி போகிறாங்க. அவன் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கோயம்பேட்டிலேருந்து போலீஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு கிளம்புறாங்க. பாண்டிச்சேரி போய் அவனை கைது பண்ணுறாங்க. போலீஸ் பாண்டிச்சேரி போயிட்டு சீக்கிரட்டாக அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சுமன் சக்திவேல் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கேஸில் மொத்தம் 7 பேர். அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் சக்திவேல் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பாலகுரு, கிஷோர் குமார், விமல், மோகனசுந்தரம், ராகுல், கேஷ்வா ஆகிய 7 பேர் தான் நாங்கள் இந்த காரில் வந்து நாங்கள் 7 பேர் தான் அந்த காரில் பண்ணோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு வாக்குமூலத்தை ஸ்டேட்மெண்ட்டாக போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. யாருன்னு பேர் கேட்டிங்கன்னா, சுமன் சக்திவேல் ஃபஸ்ட் அக்யூஸ்ட், பாலகுரு, கிஷோர் குமார், விமல், மோகனசுந்தரம், ராகுல், கேஷ்வர் ஆகிய 7 பேருமே நான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸை வந்து போலீஸ் பிடிக்கிறாங்க, வைக்கிறாங்க. இந்த பொண்ணோட அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த ஆன்சி வந்து இறந்தும் போயிடுறாங்க. ஏன்னா முகத்தில் நிறைய அடிப்பட்டதுனால, நிறைய ப்ளீடிங் ஆனதுனால, நிறைய ரத்தம் வெள்ளம் வந்ததில் ஏன்சி வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணோட அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா, ஏன்சியோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து வீடியோ காலில் கூப்பிட்டா, சாயங்காலம் கிளம்புறதுக்கு முன்னாடி என் பொண்ணு வீடியோ காலில் கூப்பிட்டா, அவன் என்ன பண்ணோன்னா, அம்மா நாங்கள் இந்த மாதிரி கிளம்புறோம், நாங்கள் பத்திரமா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் பத்திரமா போயிட்டு வரணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 7:50க்குலாம் கரெக்டாக 7:50க்குலாம் என் பொண்ணு எனக்கு கால் பண்ணா, அம்மா நீங்கள் டேப்லெட் போடுங்க, உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்குது, நீங்கள் டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லி என் பொண்ணு என்கிட்ட பேசினா. என் பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பா, அவள் 12th பாஸ் ஆகிருக்கா, யாருக்கிட்டையும் பேச மாட்டா, யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா, அவள் யாருக்கிட்டையும் சண்டை கூட போட மாட்டா, அவள் அவ்வளோ நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா, என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கே வந்தா, என்னோடய பர்மிஷனோடு தான் என் பொண்ணு வந்தா, இந்த பார்ட்டிக்கு போகும்போது கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா, 7:50க்கு எனக்கு கால் பண்ணி என் பொண்ணு பேசினா அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 தாங்கிக்க முடியாத ஒரு கஷ்டத்தை தாங்கிட்டு அவங்க நம்மகிட்ட பேட்டி கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. அவங்க அழுகுறதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணை ஒரு லெவலுக்கு மேலே வளர்த்து நீங்கள் அந்த பொண்ணு 12th பாஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சுச்சுவேஷனில் காலேஜுக்கு அட்மிஷனும் போட்டிருக்காங்க. எவ்வளோ கனவோடு அந்த பொண்ணு இருந்திருப்பாங்க, எவ்வளோ நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைய நினச்சி எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க. நம்ம பொண்ணு இந்த காலேஜில் சேர்க்குறோம், நம்ம பொண்ணு இப்படியெல்லாம் படிக்கணும், நம்ம பொண்ணு இந்த கிளாஸில் படிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகுது. ஸோ இதை வந்து கேட்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது இந்த கேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸ் அடுத்தது எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18 மற்றும் 17 வயது சிறுமி, 18, 17 வயது சிறுமிக்கு பாரில் எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க, அதாவது அவங்க 2 பேருமே சின்ன பிள்ளைங்க, 18, 17 வயசு பிள்ளைங்களுக்கு பாரில் நீங்கள் எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து அந்த பார்லரோட உரிமையாளர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. உரிமையாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உரிமையாளர் தாவேகா உறுப்பினர் பாலாஜியிடம் கேட்டிருக்காங்க. 18 வயசு சிறுமிங்க, அவங்களுக்கு எப்படிங்க நீங்கள் பாரில் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க.
வந்து இந்த சுமனை பிடிச்சி கேட்கும்போது அவர் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரில் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கும் போது பாரில் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடும்போது தெரியாமல் அவங்க இடுப்பில் கைப்பட்டுச்சு. அந்த கோவத்தினால வந்த வெனை இன்றைக்கி கொலையில் வந்து முடிஞ்சிருக்கு. பாரில் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடும்போது தெரியாமல் அந்த பொண்ணோட இடுப்பில் கைப்பட்டிருக்கு. அதில் ஆத்திரப்பட்டு அது 2 தரப்புக்கும் பிரச்சனையாகி அதில் 2 பேருக்குமே சண்டை போட்டு இப்போ கடைசியில் அது எங்கே வந்து நின்றுருக்குன்னா கொலையில் வந்து நின்றுருக்கு. இதெல்லாம் அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு 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 செகண்ட் யோசிச்சதுங்கன்னா இது இவ்வளோ பெரிய கேஸாக முடியும். இன்றைக்கி அந்த பொண்ணோட உயிரோடு போய் உங்கள் லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணி அவசியமே இருந்திருக்காது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கோவம் தாங்க கொலையிலே போய் முடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாகவே இதெல்லாமே எழுதி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ போகணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு கேஸில் சந்திக்கலாம். நன்றி.